ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனாத்தனை சீரியல் சந்தாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக சேரனும் அவங்களோட ஃபேமிலியும் என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றத வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே சேரன் சந்தா எவ்வளோக்கு ஃபீல் பண்ணியிருந்தா இப்போயே என்னை வந்து கூட்டு போங்கன்னு சொல்லியிருப்பா, அதனால நான் கண்டிப்பாக அவளை கூப்பிட்றதுக்கு போயே தீர்வேன். சேரன் சொன்ன உடனே சோழன் நானும் வரேன், நீ தனியெல்லாம் போக வேண்டாம், பாண்டி நீயும் கடையில் லீவ் போட்டு நம்மளும் 3 நாளைக்கு அங்கே தாண்டா அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியும் சரிடா நானும் வரேன்னு சொன்ன உடனே நிலா நானும் வரேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு பல்லவனும் ஏதோ இவங்க ஃபேமிலி ட்ரிப் போகிற மாதிரி நானும் வருவேன் அப்படின்றான். சொல்லிட்டு தயவுசெய்து எல்லாரும் என்னை சின்ன பையன் நினைக்காதீங்க, நானும் கண்டிப்பாக வருவேன்னு சொன்ன உடனே சேரன் சரி இவன் மட்டும் இங்கே இருந்தால் என்ன நடக்குதுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு தான் இருப்பான், அவனும் வரட்டும்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்து எதில் போகலான்னு சொன்ன உடனே காரில் போனால் லேட் ஆகும், ஃப்ளைட்லேயும் போக முடியாது, நிறைய காசு ஆகும்னு சொன்ன உடனே சேரன் ட்ரெயினில் போகலாம், 5 மணிக்கு தான் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகும், வாங்க இப்போயே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ட்ரெயினில் எல்லாருமே ஏறிடுறாங்க. ஏறினதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஆகும்னு சொன்ன உடனே சேரன் 36 மணி நேரம் ஆகும்னு அவ்வளோ நேரம் ஆகுமா, 2 நாள் எப்படி நம்ம ட்ரெயினுக்குள்ளேயே இருக்கிறது, எப்படி பாத்ரூம் போகிறது குளிக்கிறதுன்னு சொன்ன உடனே சோழன் உடனே அதான் ட்ரெயின்லேயே டாய்லெட்லாம் இருக்குல்ல அப்புறம் என்னடான்னு சொல்கிறாங்க. உடனே பல்லவன் எது அந்த பாத்ரூம் இல்லையான்னு சொன்ன உடனே பாண்டி டே நீ நார்மலாகவே வீட்லேயே குளிக்க மாட்டேன், இதில் இங்கே வந்து தான் நீ குளிக்கணுமா, ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுற, அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் ரூமில் போயிட்டு ரெடி ஆகிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் சேரன் கிட்டேயும் அண்ணே கவலைப்படாதீங்கண்ணே 3 நாள் டைம் இருக்குல்ல, நம்ம போகிறதுக்கு 2 நாள் ஆனாலும் ஈஸியாக கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், சந்தா உனக்கானவங்க உனக்கு மட்டும்தான் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பின்ன கல்யாணம் எப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு உன் குழந்தைங்கள்ட்ட நீ சுவாரஸ்யமாக சொல்லலாம் நினைன்னு சோழன் சொல்கிறாங்க. சேரனுக்கு இது சொன்னதுக்கப்புறம் தான் கொஞ்சமாவது ஸ்மைலே வந்துச்சு. அதுக்கப்புறம் டே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி நீ எதுவும் பண்ண வேணானே நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டி சாப்பாடு வாங்க போகிறாங்க. உடனே சேரன் நிலாவை பார்த்துட்டு ஏன்பா ட்ரெயினில் உனக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்குல்லன்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன உடனே எங்கள் எல்லாருக்கும் ஓகேப்பா, ஆனால் நீ மட்டும்தான் பாத்ரூம் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுவியோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன உடனே வேகமாக நிலா போகும்போது பாத்ரூம் ஒழுங்கா இல்லாட்டினா நானே போய் பாத்ரூமை க்ளீன் பண்ணிடுவேன்ல, எனக்கு நிலா கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல, என்ன நிலா நான் சொல்கிறது கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா சொல்லன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனை பார்த்து அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைனே, சப்போஸ் பாத்ரூம் நல்லா இல்லாட்டினாலும் ஸ்டேஷனில் நிற்கல நான் அப்போ போய்க்கிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பல்லவன் சோழனை நைஸாக கூப்பிட்டு அண்ணே நான் பாத்ரூம் போகிறேன் போய்க்கடா என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு இல்லை பாத்ரூம் சரியில்லாட்டினா நீ வந்து க்ளீன் பண்ணி கொடுப்பேல்ல அப்படின்னு உடனே சோழன் முறைச்சிக்கிட்டே டே அதெல்லாம் நிலாவுக்கு மட்டும்தான் உனக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லி மிரட்டி விட்றாங்க. அந்த நேரத்தில் சாப்பாடு வாங்க போன பாண்டியும் சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. என்னடா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுன்னு கேட்ட உடனே இட்லி தோசை தான் உடனே இந்த சோழன் என்னமோ ஹோட்டலுக்கு வந்த மாதிரி ஏன்டா இங்கே வந்தாலும் இட்லி தோசை தான் வாங்குவியா, அந்த கொத்து பரோட்டா ஃப்ரைட் ரைஸ் பரோட்டாலாம் வாங்க மாட்டியாடா அப்படின்னு கேட்ட உடனே நிலா கடுப்பாகி நம்மனா ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு இருக்கதை சாப்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் சாப்பிடலான்னு சாப்பிட உட்காரும்போது சேரன் மட்டும் எனக்கு வேண்டான்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாரும் சாப்பிடுனேன்னு சொல்லிட்டு வற்புறுத்தி சாப்பிட வச்சிடறாங்க. நெக்ஸ்ட் சீனில் சோழன் ட்ரெயின் கதவு கிட்ட காற்று வாங்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் நிலா வந்து சோழன் கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட உடனே இல்லை சும்மா தான் காற்று வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே நான் கூட நீங்கள் எனக்காக அப்படின்னு சொன்ன உடனே சோழன் வேகமாக என்ன பாத்ரூம் கழுவுறேன்னு நினச்சிட்டு இருந்தீங்களா, சே நான் அப்படிலாம் ஒன்றும் நினைக்கல, எனக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு நினச்சேன்னு உடனே ஓ நான் தான் தப்பாக நினச்சிட்டேனான்னு சொல்லிட்டு இங்கே நிற்கும் போது காற்று செம்மையாக அடிக்கிறதுல நல்லா இருக்குல்லன்னு சொன்ன உடனே ஆமாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் என்ஜாய் தான் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே சோழன் அண்ணனை நினச்சி சொல்கிறியா, ஆமாம் சந்தாவும் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அங்கே என்ன பிரச்சனைலாம் நடக்குதுன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குதா, இதெல்லாம் அண்ணன்ட்ட பேசினா அண்ணன் ஃபீல் பண்ணுவேன்னு நினச்சிக்கிட்டு தான் நானும் அண்ணன்ட்ட இதெல்லாம் பற்றி பேசுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவர் மூடியே எப்படியாவது மாற்றிடணும்னு சொல்லிட்டு நானும் என்னென்னமோ பேசுகிறேன், அந்த நேரத்துக்கு சிரிக்கிறதை தவிர்த்து மறுபடியும் சந்தாவை நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாருன்னு சொல்லிட்டு இவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. உடனே நிலாமல் இவ்வளோ ஷார்ட் டைமில் எப்படி டிக்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே சோழன் அது எப்படி உடனே கிடைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலமாக நான் கையை காலில் விழுந்து வாங்கினேன்னு சொன்ன உடனே நிலா ஷாக்காகி என்னது காலில் விழுந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே காலில்னா காலில் இல்லைம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன்னு சொன்ன உடனே நிலா பேச்சுக்கு கூட அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொன்ன உடனே சொல்லணும் சரி நான் அப்படி பேச்சுக்கு கூட இனிமேல் சொல்ல மாட்டேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ரயில்வேல ஒர்க் பண்ணுறான், அவனோட ஃபேமிலி எங்கே வெளியே போகணுன்னாலும் நான் தான் கூப்பிட்டு வருவேன், அதனால எப்போ உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன், அந்த உதவி எல்லாத்தையும் நான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டே வந்திருந்தேன், இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிலா நல்ல வேலை பண்ணீங்க சோழன், எப்படியாவது நம்ம அங்கே போய் அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டி சந்தாவை கையோட கூப்பிட்டு வந்துடணும், அப்படி இல்லாட்டினா அண்ணனோட கல்யாணத்தை அங்கேயே முடிச்சுட்டாவது நம்ம வந்துடணும்னு சொன்ன உடனே சோழனை கவலைப்படாத நிலா நம்ம அதுக்காக தானே போகிறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பல்லவன் பாண்டிக்கிட்ட அண்ணே எனக்கு தூக்கமாக வருது, ஒருவேளை தோசையில் எதுவும் தூக்க மருந்து கலந்து கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு உடனே பாண்டியை ஏன்டா உன்னை கடத்தி போய் அவங்க என்னடா பண்ண போகிறாங்க, நம்ம அவசரமாக கிளம்பி வந்தோம்ல அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் நீ இப்போ கோச்சிங் கிளாஸ்லாம் போகிறேல அதனால தான் டயர்டாக இருப்பா வந்து படுத்துக்கோன்னு சொன்ன உடனே நான் ஓமடியிலே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க. பாண்டி சேரனை பார்த்து என்ன நீ தூங்கலையான்னு சொல்லி கேட்ட உடனே நான் அப்புறமேட்டு தூங்கிக்கிறேனான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டிக்கு கால் வருது. உடனே சேரன் அது யாருன்னு கேட்ட உடனே வானதி தான் நான் அப்புறமேட்டுக்கு பேசிக்கிறேன்னு உடனே பல்லவன்லாம் தூங்கிட்டா நீ போய் பேசுன்னு சொல்ல உடனே பாண்டியும் வானதி கிட்ட பேசுறதுக்காக தள்ளி போய் கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. உடனே வானதி என்னது காத்தடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொன்ன உடனே நான் ஒரு வேலையாக வெளியூர் போகிறேன்னு சொன்ன உடனே எந்த ஊருக்கு போகிறேன்னு கேட்டோடனே நான் பீகாருக்கு போகிறேன்னு பாண்டி சொல்கிறாங்க. நீ மட்டுமா போகிறேன்னு வானதி கேட்ட உடனே நான் எப்படி போக முடியும், எல்லாரும் தான் சேர்ந்து போகிறோம், 3 நாளில் சந்தாவுக்கு கல்யாணமா அப்படின்னு உடனே உங்கள் அண்ணன் கூடயான்னு உடனே
பாண்டி ஏன் அண்ணனோட கல்யாணம்னா நான் உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேன், இது அவங்க மாமாவோட கல்யாணமா, அதை நிப்பாட்டுறதுக்காக தான் நாங்கள் போகிறோம்னு சொன்ன உடனே வானதி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஏன் நீ சொல்லலைன்னு சொல்லி சண்டை போடுறாங்க. உடனே பாண்டியோ நாங்களே அவசர அவசரமாக கிளம்பி வந்தோம், அந்த டென்ஷனில் ஓன்ட்ட எப்படி நான் சொல்கிறதுன்னு சொல்லி நியாயமாக கேட்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உன் கடை எப்படி போகுதுன்னு வானதிட்ட கேட்குறாங்க. உடனே வானதியும் என் கடையெல்லாம் நல்லா தான் போகுது, டாக்டர் கொடுத்த வண்டியை நான் அப்பா கிட்ட காமிச்சேன், அப்பா வண்டியை ஓட்டி பார்த்துட்டு சூப்பராக இருக்கு வண்டின்னு சொல்லி சொன்னாங்க. நான் கூட வண்டியை ஓட்டி பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு, எங்கேயாவது கொண்டு போய் சொருகிருவேணும்னு பயத்தில் தான் ஓட்டினேன், ஆனால் சூப்பராக ஓட்டிட்டேன் பார்த்துக்கோ. இன்னைக்கு கூட டாக்டர் கிட்ட எவ்வளவு அமௌண்ட்டுன்னு சொல்லி கேட்டேன், ஆனால் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னாரு. செம கியூட் இல்லைன்னு சொன்ன உடனே பாண்டி கடுப்பாகி என்னது கியூட்டா, இதில் என்னடி கியூட் இருக்குன்னு சொல்லி கேட்ட உடனே வானதி ஆமா பாண்டி பழைய வண்டியாக இருந்தாலும் லாபத்துக்கு விற்கணும்னு நினைக்காம எனக்கு கொடுத்துருக்காரு, காசு கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு வேற சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாட்டில் பார்க்குறது கஷ்டம், டாக்டர் மாதிரி ஆளுங்களெல்லாம் லட்சத்தில் ஒரு ஆள் தான் இருப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப புகழ்றாங்க. இங்கே பாண்டி ஃபோனை கீழே வச்சுட்டு ரொம்ப படுத்துறாளேன்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அதே கடுப்பில் எனக்கு இங்கே சிக்னல் சரியாக கிடைக்கல, அதனால நம்ம அப்புறம் பேசலாம்னு சொன்ன உடனே நீ பேசுறது எனக்கு நல்லா கேட்குதுன்னு சொல்லி வானதி சொல்கிறாங்க. உடனே பாண்டி நீ பேசுறது எனக்கு சரியாக கேட்கலையேன்னு சொன்ன உடனே வானதி நான் சொன்னது உனக்கு கேட்காமல அதுக்கு நீ பதில் சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உடனே பாண்டி விட்டு விட்டு தாண்டி கேட்குதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு கடுப்பில் எப்போ பார்த்தாலும் டாக்டர் அதை கொடுத்தாரு இதை கொடுத்தாரு ஜோக்கு பண்ணாருன்னு சொல்லிட்டு கடுப்பு ஏத்துறான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க பாண்டி. இந்த பக்கம் வானதி விட்டு விட்டு கேட்குதாமா, நல்லா கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு டாக்டரை பற்றி பேசினா மட்டும் கடுப்பு நல்லா காண்டாகட்டும், அவனை தேடி தேடி போறதுனால தான் என் அருமை தெரிய மாட்டேங்குது, இப்போ என் அருமை அவனுக்கு புரியும்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க வானதி. யாரும் ட்ரெயினில் தூங்கிட்டு இருந்தாலும் சேரனால மட்டும் தூங்க முடியல, சந்தா பேசினதே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. சரி கால் பண்ணியாவது பார்ப்போம்னு சந்தாவுக்கு கால் பண்ணாலும் சுவிச் ஆஃப்னு வருது. சேரன் அதெல்லாத்தையும் நினைச்சு வேற சீட்ல வந்து உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா அந்த நேரத்தில் யதார்த்தமா எந்திரிச்சு எங்க அண்ணனை காணோன்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட வந்து என்னென்ன தூங்கலையா இங்கே என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே தூக்கம் வரல ஏன் வரலன்னு தெரியல அதான் சும்மா இங்கே உட்காந்துருக்கேன்னு சொன்ன உடனே எல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்காதீங்க என்னன்னு சொன்ன உடனே இருந்து கிளம்பும் போது கூட பயமா இல்லப்பா, இப்பதான்ப்பா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ராமேஸ்வரத்துல அவ வந்து சந்தா என்கிட்ட சொல்லும் போதே நான் ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும், அப்ப நான் எதுவும் பண்ணாததுனாலதான் இப்ப சந்தாவுக்கு கல்யாணம் வரையும் வந்து நிக்குது, எல்லாம் என் நேரம்ப்பா, அங்க என்ன நடக்குதுன்னு கூட என்னால தெரிஞ்சுக்க முடியல, சந்தா வேற போன் எடுக்க மாட்டேங்கிற, அது வேற எனக்கு டென்ஷன் ஆகுது, ஒருவேளை அங்கே ஏதாவது தப்பாக நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குப்பான்னு சொன்ன உடனே நிலா தப்பாக தான் எல்லாம் நடக்கும்னு ஏனே நம்ம நினைக்கணும், நல்லதே நடக்கும்னு நம்புவோனே. உடனே சேரன் நீ சொல்கிற மாதிரி நானும் நம்பிக்கையாக இருக்கணும்னு தான்ப்பா நினைக்கிறேன், ஆனால் ரொம்ப பயமாக இருக்குன்னு சொன்ன உடனே நிலா பயப்படாதீங்கண்ணே, பயந்தான் ஒரு ஆளை கீழே தொல்லும், அதனால எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு நீங்கள் நம்புங்கண்ணேன்னு சொன்ன உடனே சேரன் ரொம்ப சோகமாக சின்ன வயசுலேருந்தே நான் நினச்சது எதுவுமே கிடைச்சது இல்லைப்பா, அதனால் எப்போ இதுவும் எனக்கு கிடைக்காம போயிருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே நிலா தெம்பூட்டுற விதமா இவ்வளவு நாள் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருந்ததுக்கு காரணம் இந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் அண்ணே அப்படின்றாங்க. நமக்கு கிடைக்கணும்னு இருக்குது கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு, என் சோழன் நானும் எத்தனை தடவை பிரிஞ்சிருப்போம், எங்க அப்பா எங்களை எப்படியெல்லாம் பிரிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணாங்க, அதெல்லாம் மீறி ஆனா இப்போ நாங்கள் கல்யாணம் பண்ணி ஒன்னா தானே இருக்கோண்ணே, நானும் சொல்லணும் ஒன்று சேரணும்னு நீங்கள் எவ்வளோ விரும்புறீங்க அதே மாதிரி தான் நீங்களும் சந்தாவும் சேரணும்னு நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம், கண்டிப்பாக அது ஒரு நாள் நடக்கும்ண்ணே, அதை மட்டும் நீங்கள் முழு மனசாக நம்புங்கண்ணே அப்படின்னு சொன்ன உடனே சேரணும் சிரிச்சுக்கிட்டே சரிப்பான்னு சொல்கிறாங்க. இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சுது. நாளைக்காவது சந்தாவுக்கும் அவங்க மாமாவுக்கும் நடக்கிற கல்யாணத்தை போய் நிப்பாட்டுவாங்களா மாட்டாங்களான்றதை அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு எபிசோட நாளைக்கு பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.